சஞ்சய் காயின்ஸ். இன்னைக்கு 25 பைசா, 50 பைசா, 5 பைசா காயின்ஸ் போட்டிருக்கேன். ரேர் இருக்குது, ஸ்கேர் இருக்குது, பாருங்கள். தொண்ணூற்றி ஹைதராபாத். ஹைதராபாத் காயினில் ஃபுல் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். 2 காயின் கொடுத்துருக்கேன். அதுங்க ஒரு காயின் 100 ரூபா. $97 கல்கட்டா வெண்டு. 2 காயின் கொடுத்துருக்கேன். 2 காயின் 97 கல்கட்டா வெண்டு. 80 ரூபா. அடுத்து ஒரு ரேர் காயின் 1965. வெரி ரேர். இப்போ 6500 விற்காங்க இந்த காயின்ஸை. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கும், இதில் கொஞ்சம் இது இருக்கும், அவ்வளோதான். டேமேஜ் ஒன்றும் இல்லை, பெரிய லெவலில் டேமேஜ் ஒன்றும் கிடையாது. சுற்றியும் பாருங்கள், ஒன்றும் இராது. இது ஒரு ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கும், இதில் ஒரு இது இருக்கும், அவ்வளோ. பேக் சைடு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலெக்ஷனுக்கு எல்லாம் செட்டாக சேர்த்து வச்சுருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. வெரி ரேர். 1500 கொடுத்துருக்கேன். யார் வேணால் வாங்கிக்கோங்க. 6000 6500 விற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ. வெரி ரேர் காயின், கிடைக்காது. நானே 5500 விற்றேன் ஒரு காயினை. 97 ஹைதராபாத் வெண்டு. பாருங்கள், 97 ஹைதராபாத் வெண்டு. ஒரு காயின் 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 11 காயின் இருக்குது இதில். 11 காயின் இருக்குது. அடுத்து 10 பைசாவை பாருங்கள். பத்து பைசா 1960 சிங்கிள் மின்ட் காயின். 100 ரூபா தான். $64. இது எரர் இருக்குது. 64 80 ரூபா தான். 63 ரேர் காயின். அதுங்க கிளியராக காணிக்கும். இது பார்த்தீங்களா, 63. கொஞ்சம் துடைக்கணும். நான் ஓல்டரில் போய் எடுக்கலை, கொஞ்சம் நாளாச்சு. நேற்று எடுத்தேன், துடைச்சி வச்சா நல்லா தான் இருக்கும். ஓல்டரை பிக்கணும். 63. வேறு டேமேஜுக்கு மேதில் இராது. பதிலாக 200 ரூபா. ரேர் காயின் அது. 67 பாம்பே மின்ட். 100 ரூபா. டேமேஜ் காயின்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், சொல்லிடுவேன். நான் ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் சொல்லிடுவேன். 67 100 ரூபா தான். $60 சிங்கிள் மில்லு. 100 ரூபா ஸ்கேர் காயின். 64 ரேர் காயின். ஹைதராபாத் வந்து 200 ரூபா.
காயினை பார்த்துக்கங்க. $60 100 தான் சிங்கிள் மில்லு. 65 ரேர் காயின். நல்ல கண்டிஷனாக இருக்கும். $200. 92 50 பைசா ஹைதராபாத். 80 அடுத்து ஒரு நிமிஷம் திறக்க முடியலையா. ஒரு ஏர்போஸ்ட் நாணயம் வெளிநாட்டு பார்த்துக்குங்க. யூஎன்சி சரி, இதெல்லாம் பாருங்கள். பைமெட்டல் காயின் தான். யூஎன்சி 300 இதுக்கு ரேட்டு. ஏர்போஸ்ட் நாணயம் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இது அங்கே உள்ள ஏர்போஸ்ட். சுற்றி பாருங்கள், இதெல்லாம் அந்த பிளெயினாக தான் இருக்கும். இந்த விமானத்தை பற்றி உள்ளே இறக்குனது. 300 காயின் பைமெட்டில் தான். பார்த்தீங்களா. அடுத்து பார்ப்போம். வந்து ரெண்டு காயினை கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த காயினை நல்லா ஊற்று பாருங்கள். 1981. இது டப்பு காயின் 1981. இதோட இது சின்ன காயின். இது வந்து நம்ம இது டையில் வந்த மிஸ்டேக்கு தான். என்ன பார்த்தீங்களா, டையில் வந்த மிஸ்டேக்கு தான். எட்ஜை பாருங்கள். டப்பு காயினோட எட்ஜை பார்த்தீங்களா, அதே 81 தான். பார்த்துக்குங்க. இது இந்த 1950 மாதிரி அந்த டைப்பில் உள்ள காயின். காயின் சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். காயின் சின்னதாக இருக்கும். பார்க்குற வித்தியாசம் பாருங்கள், நல்லா பாருங்கள். வேறு உரசன இருக்கிறதுனால டையில் வந்தது அது. ஏன்னா இந்த சைடு கிளியராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. நான் பொதுவாகவே எரர் காயின் அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டேன். இது ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு பார்க்கும்போது, அதான் எடுத்து வச்சேன். 81 இதில் இல்லைன்னா தூக்கத்தில் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். $7.95 இருக்கா. 8 கிராம் காயின் தான். 7.95. அது மேலே பின்ன வரும், காத்தாடி ஓடுது. இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். 7.83 இருக்கா. ரொம்ப வித்தியாசம் இருக்குது அந்த காயினுக்கு. தூக்கத்தில் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பிடிச்சா பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பிடிச்சா இது மிஸ் ஆகிடும். இது எப்படின்னா, இப்போ நம்ம சேர்த்து வச்சு எல்லா காயினும் ஒன்றா பிடிக்கலாம். அவ்வளோ கொஞ்சம் சின்ன வித்தியாசம், சின்ன காயின். பாருங்கள், நேராக அவங்களுக்கு வச்சு பார்த்தா தெரியும். யாரும் வேணால் வாங்கிக்கோங்க. இது செட்டாக கொடுக்குறேன், வேணாம். ரெண்டை சேர்த்து வச்சு பார்த்துக்குங்க. $350 கொடுத்துருக்கேன்.
சிலப்போ உங்களுக்கு லக்கியாக இருந்தால் இது அதிகத்துக்கு போகலாம். உங்கள் ராசியை பொறுத்திருக்கு. நான் யார்கிட்டையும் விசாரிக்கலை, அப்படியே கொடுத்துருக்கேன். எரர் காயின் கலெக்ட் பண்ணவங்ககிட்டலாம் கேட்டால் தெரியும். நான் அப்படி 350 ரூபாய் கொடுத்துருக்கேன். 2 அப்படியே அனுப்பி விட்ருவேன். யாருக்கு வேணால் வாங்கிக்கோங்க. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றா தெரிஞ்சிருந்து எடுத்து தான் இருக்குது. காயினில் ஒன்றா எடுக்கு. என்ன பண்ண டைம் எடுத்து எடுத்து போடுறது தான். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.